கோயம்புத்தூர் செல்வபுரத்தில் வந்து நம்ம ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். இங்கே கஸ்டமர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஒரு மாடல் செமி ஆட்டோமேட்டிக் மாட்டியிருக்கோம். இங்கே என்னென்னா டேங்க் ஓனர் சைடில் வந்து ஓனர் சைடில் வந்து காங்கிரீட் தொட்டி யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டல் போர்ஷன் சைடில் வந்து அவங்க வந்து சென்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஃபில் ஆனால் ஆஃப் ஆனால் மட்டும் போகுதுன்னு கேட்டுருக்காங்க. காரணம் என்ன, அவங்க கேட் வால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பம்பு வச்சு கேட் வால் வச்சு 2 டேங்க் திருப்பிடுறாங்க. ஸோ ஓனர் சைடுக்கு வேணும் அப்படின்னா ஒன் சைடில் திருப்பி விட்டு ஜஸ்ட்டு மோட்டர் ஆன் பண்ணால் மட்டும் போதும் சார், ஃபில் ஆகி ஆஃப் ஆயிரும். ஸோ ரெண்டல் சைடுக்கு திருப்பிடுற போது வந்து கேட் வால் 2 அங்கே முதல்ல அங்கே திருப்பிட்டு ரெண்டில் வச்சுட்டு மோட்டர் போடுறீங்க, ஃபில் ஆனால் ஆஃப் ஆயிரும். இன்கேஸ் ஆட்டோமேட்டிக் சைடில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்கேஸ் வெளியூர் போகிறீங்கன்னா சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சா மோட்டர் ஆஃப் ஆயிரும். இங்கேயும் ஆஃப் பண்ணலாம், இங்கேயும் ஆஃப் பண்ணலாம், 2 இடத்துலையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா சுவிட்ச் இருக்குங்களா, இது மேனுவலாக போட்டுக்கலாம். மேனுவலாக போட்டால் வெறும் பம்ப் ஆன் மட்டும் தான், ஆட்டோமேட்டிக் மோடு ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் எப்பயும் போல் நீங்கள் இங்கே ஆன் பண்ணி இங்கே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ இதில் பண்ணால் இது வெறும் நார்மல் மோடு நீங்கள் எப்பயும் போல் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், இது ஆன் இது இல்லை, இந்த சுவிட்சை மட்டும் கீழே இறக்கி விட்டுருங்க போதும்.